அனைவருக்கும் இனிய வணக்கம். லண்டன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் எங்கட ஆட்சி உரை சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் எழுத்தாளர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் எழுதிய எங்கட ஆட்சி பாகம் 6 இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை ஜெர்மனியிலிருந்து வெளிவரும் வெற்றிமணி செப்டம்பர் 2025 இதழில் பிரசுரமானது. ஒரே சித்திரம் எங்கட ஆட்சி பாகம் 6. எழுதியவர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. கேர நகரில் எங்கட வேரிவளவு பிள்ளையார் கோயிலில் தேர் திருவிழா சித்திர வருஷப்புறப்பண்டைக்கு நடக்கிறது வழக்கம். வருஷப்புறப்பண்டது நல்ல எண்ணங்களோடு இறை சிந்தனையோடு மட்டும் இல்லாமல் ஒற்றுமை உணர்வோடையும் இருக்கும் என்றால் அந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்கும் என்ற நம்பிக்கையில தான் வருஷப்புறப்பண்டைக்கு தேர் திருவிழா செய்கிறதுன்ட்டு எங்கட ஆட்சி சொல்லுறவர். உண்மையில் தேர் திருவிழான்றது சிவபெருமானின்ற 5 வேலிகளில் ஒரு வேலியான அழித்தலை குறிக்கும் என்று சமயபாட புத்தகத்தில் விளக்கம் போட்டிருக்கு. ஆனால் எங்கட அப்போ இதுக்கு ஒரு புது விளக்கம் சொல்லுவார். எங்கட காசு, பணம், படிப்பு, பட்டம், பதவி, சொத்து பத்து, இனசனம், சொந்த பந்தம் இருக்கு, அதிகாரம் இருக்கண்டு வார அகங்காரம், ஆணவம், கர்வம், தலக்கணம் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போ. அதுக்கு காரணமாக இருக்கிற எங்கட சம்பாத்தியங்கள், பதவிகள், ஆளணி, அம்பு, சேனி எல்லாம் அது மாதிரியே அழிஞ்சு போ. ஒன்றும் நிலைக்காது என்றதை எங்களுக்கு சொல்கிறது தான் தேர் திருவிழா சொல்லுற அழித்தல் என்றதின் அர்த்தம் என்றுவார். அத மாதிரி தேர் இழுக்க முந்தி அடிக்கிற சிதறு தேங்காயும் உதத்தான் குறிக்குதுண்டுவார். தேங்காய் ஓடு மாதிரி உன்னை சுற்றி கணக்க வச்சு கொண்டு நீ எவ்வளவு பாதுகாப்பாக இறுக்கமாக இருக்கிறியோ அது ஒன்று நிரந்தரம் இல்லை. அடிக்கிறவன் வந்தால், அதுவும் அவன் இன்னெஞ்சிலரோட சேர்ந்து வந்தா உன்னை சிதறு தேங்காய் மாதிரி அடித்து நொறுக்கி போடுவாங்கள் என்ற செய்தியை அது சொல்லுது என்றுவார். அது மாதிரி தேர் இழுக்க முந்தி கற்பூரம் கொளுத்துறதும் ஒரு செய்தியை சொல்லும். அது என்னென்றால், ஒருத்தன் யாரும் அப்பாவிகளுக்கு அநியாயம் செய்வான் என்றால் அந்த ஜனங்களின் வேதனை, குமுறல், கண்ணீர் எல்லாம் இந்த கற்பூரம் எரியிற மாதிரி அந்த அநியாயம் செய்தவனையும் அவன் சந்ததியையும் எரிச்சு அழிச்சு போடுமென்றுவார் அவர். இந்த அழித்தலை விட தேர் திருவிழாவில் இன்னும் கென விஷயங்கள் கிடக்கண்டுவா ஆட்சி. பேரமான தேரை எப்படி ஆக்கள் ஒற்றுமையா உண்டா நின்று இழுக்கினமோ அது மாதிரி ஜனங்கள் ஒற்றுமையா நின்றா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் சாதிக்கலாம் என்றுவா. அது மாதிரி தேரை எப்படி இழுத்து கொண்டு போய் இருப்பில விடுகினமோ அது மாதிரி ஒற்றுமையா தொடங்கின விஷயத்தை முடிவு காணும் வரையும் அதே ஒற்றுமையோடு செய்ய வேணும் என்ற செய்தி அதுக்குள்ளே இருக்குது என்றுவா. அது மாதிரி தேரை இழுக்கேக்க சிலர் தாங்களும் இழுக்கிற மாதிரி கடைசி வரையும் கைத்தை தொட்டு கொண்டு வந்து போட்டு பேந்து தேர் இருப்புக்கு வந்த பிறகு தாங்களும் தான் இழுத்த நாங்கள், அதால் காளாஞ்சி தங்களுக்கும் தர வேணுமென்று நிற்பாங்கள். அப்படியான ஆக்களை வலு கவனமாக கவனிக்க வேணும் என்ற விஷயமும் உதுக்குள்ளே இருக்கு என்றுவா. உது மட்டுமே சிலர் இழுக்கிறவைக்கு அப்படி இழு, இப்படி இழு, வடத்தை அங்கால உண்டா, இஞ்சால உண்டா என்று இழுக்காம நின்று உசுப்பேத்தி போட்டு தேர் கொஞ்சம் இழுபட கஷ்டமாயிருக்க இடையில விட்டு போட்டு வேற வேலை பார்க்க மடத்துக்கு சாப்பிடண்டு போடுவாங்கள். அப்படியான சந்தர்ப்பவாதிகள் பற்றி ஜனம் கவனமாயிருக்க வேணும் என்ற செய்தியும் உதுக்க இருக்குதுண்டுவா. அதைவிட முக்கியமான விஷயம், தேரை இழுக்கிறவ தங்கட பாட்டுக்கு கண்டபடி இழுக்க விடப்படாது. ஒரு கட்டுப்பாடு இருக்க வேணும்.
எவ்வளவு வேகத்தில் போக வேணும், எத்தனை பாகையில் எந்த திசையில் திரும்ப வேணும் என்று திட்டங்கள் இருக்க வேணும். இல்லாட்டில் பேந்து தேர் இடையில் பிரண்டு போகும், இல்லாட்டில் நின்றுடும், இல்லாட்டில் இருப்புக்கு போய் சேர சரியாக கஷ்டப்படும். அதால் அதை ஆரண்டான ஒருத்தர் நெறிப்படுத்த வேணும். எந்த வேலையிலையும் இப்படி ஒரு நெறிப்படுத்தல் இருக்க வேணும் என்று வேற அப்போ. அதுக்குத்தான் ஆக்கள் உந்த சரக்காங்கட்டை போடுவினம். சிலர் உத சரக்கீசு கட்டை முட்டு என்றெல்லாம் சொல்லுவினம். இந்த சரக்காங்கட்டை எல்லாராலையும் போட இயலாது, அது கொஞ்சம் சிக்கலான வேலை. சரக்காங்கட்டை போடுற வேண்ட கையில தான் தேர் இருப்புக்கு போகிறது இருக்கிறது. கட்டையை பார்த்து பார்த்து பக்குவமாய் போட வேணும். தேர் திரும்ப வேணுமென்றால் முதலே போட தொடங்க வேணும். முடக்கு கிட்ட வர போடலாமென்றிருந்தால் தேர் சிக்கலில் மாட்டுப்பட்டுடும். அது மாதிரி சரக்காங்கட்டை போடுறவர் தன்னை சுற்றி நிற்கிறவ சொல்கிறத கேட்டு அவையோட கதைச்சு ஆலோசித்து சரக்காங்கட்டை போட வேணும். தன்னை இஷ்டத்துக்கு தான் நெச்ச மாதிரி போட்டால் தேர் இருப்புக்கு போய் சேராமல் இடையில் நின்றுடும் என்று வேற அப்போ. சனமும் சரக்காங்கட்டை போடுறவனை பேசாம அவன் கட்டை போட்டு கொடுக்க கொடுக்க வாகாக இழுக்க வேணும் என்று வேறு. இப்படி எங்கட தேர் திருவிழாவில் எத்தனையோ படிப்பினியல் இருக்கு கண்டியலோ. இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம் எங்கட ஆட்சி பாகம் 6. எழுதியவர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.